வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஆத்தரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆத்தரோட நேம் என்னன்னா டேனியல் டீஃபோ. ஸோ யூனிட் நம்பர் 2ல இந்த ஆத்தர் வந்து வருவாங்க. அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் 1660 4th ஸ்ட்ரீட் லண்டனில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ எக்ஸாக்டாக இவருடைய பர்த் டேட் வந்து வி குடன்ட் ஃபைண்ட். ஸோ இயர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டைட் 24th April 1731 லண்டனில் வந்து இறந்திருக்காரு. அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் இங்கிலீஷ் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், பேம்ப்ளெட்டர், prolific and versatile writer. ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பாக he may write a poems, prose work அல்லது essays அந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ pamphlets எஸ்பெஷலாக இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அண்ட் prolific, versatile. prolific in the sense various of languages and versatile in the sense நிறைய ஃபார்மேட்டில் எழுதுறது. அதாவது பர்டிகுலராக ஒரு போம் அல்லது ஒரு ப்ரோஸ் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் நிறைய நாவல்ஸ், அந்த நாவல்ஸ்லேயே வேரியஸ் ஆஃப் டைப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ராஜடி, காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அட்வான்ச்சர் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களையுமே வந்து இவரோட ஒர்க்ஸில் வந்துட்டு we can find out. So that was the reason he was knownly versatile writer அப்படின்னே சொல்லலாம். And he was considered as one of the earliest proponent of the English novel. So English novel, so novels அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா earlier periodல இருந்தே இருக்க கிடையாது, கொஞ்சம் லேட்டராக தான் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் earliest proponent of the English novel அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் டீஃபோவை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் பைனியர் ஆஃப் பிஸ்னஸ் ஜேர்னலிசம் அண்ட் எக்கனாமிக் ஜேர்னலிசம். ஸோ பைனியர் அப்படின்னா என்னென்னா தமிழில் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி டேனியல் டீஃபோவை வந்துட்டு we can consider as a pioneer of business journalism and economic journalism அப்படின்னு சொல்கிறாங்க. And he was educated at Reverend James Fisher boarding school in Dorking, Surrey. ஸோ எந்த இடத்துல வந்து இவரோட எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெவரண்ட் ஜேம்ஸ் ஃபிஷர்ஸ் போர்டிங் ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த போர்டிங் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா சரே. ஸோ சரே இன் சென்ஸ் அது ஒரு பிளேஸோடைய நேம். ஸோ அந்த பிளேஸில் தான் இவரோட எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஆம்பிஷன் வேர் கிரேட் அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு பை அ கண்ட்ரி எஸ்டேட் அண்ட் அ ஷிப் தோ ஹி வாஸ் ரேர்லி அவுட் ஆஃப் த டெப்ட். ஸோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரிபடி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஆம்பிஷன். ஸோ அது மாதிரி டேனியல் டீஃபோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா which he was able to buy a country estate and a ship. ஸோ இவருக்கு வந்து country estate and ship வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் ஆஃப் டைமில் he was facing many rarely about a debt. ஸோ நிறைய டெப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ரீசன் இருந்தாலுமே he had a ambitions அப்படின்னு சொல்கிறாங்க. Later he became a secret agent of William III. ஸோ William III அப்படின்ற the great person கிட்ட இவர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And his first notable publication. ஸோ எல்லா ரைட்டர்ஸ்க்குமே நிறைய ஒர்க், நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லா ஒர்க்கையுமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டேனியல் டீஃபோ வந்து பார்த்தீங்கன்னா an essay upon projects in the period of 1697ல இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நோட்டபிள் பப்ளிகேஷன் ஆஃப் டேனியல் டீஃபோ அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹி ஒர்க்ட் ஃபார் த போத் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நேம்லி விக்ஸ் அண்ட் டோரி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்ம ரெண்டு பார்ட்டியை நம்ம பார்க்கலாம் இந்த பீரியட் ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஏஜ், விக்ஸ் அண்ட் டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னா நம்மளுடைய தேட்டர்ஸ் அப்படிலாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் விக்ஸ் அண்ட் டோரின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமாக வந்து பிரிகிறாங்க. ஸோ விக்ஸ் அப்படின்றவங்க யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் அண்ட் டோரி அப்படின்றவங்க யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டோரி இன் த சென்ஸ் கிங். ஸோ கிங் தான் எல்லாமே ரூல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கிங் சப்போர்ட்டர்ஸ். விக்ஸ் இன் த சென்ஸ் காமன் பீப்புளுக்கான சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டேனியல் டீஃபோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரிமெம்பர் ராபின்சன் க்ரூசோ. ஸோ இது வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் அண்ட் த கிரேட் ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அன் அட்வென்ச்சர் நாவல். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இவரோட பயோகிராஃபிலேயே ஹி வாஸ் நோன் ஆஸ் அன் versatile and prolific writer அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அட்வென்ச்சர் நாவலாக இவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ தட் வாஸ் அ ரீசன் மேபி அதுவுமே வந்து ராபின்சன் க்ரூசோ அப்படின்றதுக்கான ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்கை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் எபிஸ்டலரி, கன்ஃபெஷனல் அண்ட் டைடாக்டிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிஸ்டலரி அப்படின்னா என்னென்னா லெட்டர் ஃபார்ம். ஸோ லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதப்பட்ட ஒரு ஒர்க்காகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் கன்ஃபெஷனல். ஸோ கன்ஃபெஷனல் இன் த சென்ஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கன்ஃபஸ் பண்ணுறது, பர்சனலாக கன்ஃபஸ் பண்ணுறது. அண்ட் டைடாக்டிக் ஃபார்ம். ஸோ டைடாக்டிக் அப்படின்றது என்னென்னா சம்திங் டு பி டாட். ஸோ இந்த எல்லா விஷயத்தோட காம்பினேஷனாகவுமே இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற இந்த நாவலை வந்துட்டு வி கேன் அனலைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25th April 1719 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படின்றத ஒரு கிரேட் டைட்டிலில் 2 வால்யூம்ஸாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத வி ஹாவ் டு நோ.
ஸோ ஜென்ரலாக ஒரு நாவல் அப்படின்னா அந்த நாவலில் வரக்கூடிய மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் யார் அண்ட் வாட் வாஸ் அ செட்டிங் ஆஃப் த நாவல் அண்ட் அதுக்கான தீம் என்ன, அந்த நாவல் கம்ப்ளீட்டாக எந்த பர்சனை வந்துட்டு பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, வெதர் இட் இஸ் அ ட்ரூ ஆர் எஸ் இமேஜினரி நாவல். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் செட்டிங் என்ன அப்படின்னா இங்கிலாந்து, த கேரிபியன் அண்ட் த பைரானியஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவலுக்கான செட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கான தீம் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், சிவிலைசேஷன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் தென் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் சிவிலைசேஷன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற இந்த நாவலுக்கான தீமா வி கேன் கன்சிடர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா விச் வாஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூ இன்சிடென்ட். ஸோ ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதியிருக்காரு. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற ஒரு ரியல் பர்சன் வந்து இந்த வேர்ல்டில் லிவ் பண்ணியிருக்காரு. ஹூ ஸ்ட்ரகிள்ஸ் டு சர்வைவ் ஆஃப்டர் பீயிங் ஷிப்ரெக்ட் ஆன் அ டிசர்டட் ஐலாண்ட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வராரு ஒரு ஷிப்பில். அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் ரெக்ட். அண்ட் அந்த ரிக் அப்புறமா இவர் எப்படி தன்னோட லைஃப்பை வந்துட்டு சர்வை பண்ணுறாரு, அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற இந்த நாவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அந்த ஷிப்ரிக் ஆன பிறகு எந்த பிளேஸில் பர்டிகுலராக இருக்கார் அப்படின்னா டெசர்டட் ஐலாண்டில் வந்துட்டு இருந்தார். ஸோ அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த நாவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சிங்கிள்டன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் தான் விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த பீரியட் ஆஃப் 1720 அப்படின்னே சொல்லலாம். And it is believed to have been partially inspired by the exploits of the late 17th English pirate Henry Avery. So இந்த நாவல் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கு அப்படின்னா which is believed to have been partially. So partially inspired அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட்டாக இந்த நாவல் ஃபுல்லாக அதை பற்றி இல்லாமல் பார்ஷியல் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றியுமே இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ which is have been partially inspired by the exploitation of the late 17th century English pirate Henry Avery. So Henry Avery அப்படின்றது ஒரு பர்சனோட நேம். who was knownly English pirate இருந்திருக்காரு. எந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா லேட் 17th century. ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸை பற்றியும் ஹாஃப் ஆஃப் த ஒர்க் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் தேன் தட் இட் இஸ் டிஸ்கிரைப்ஸ் த லைஃப் ஆஃப் இங்கிலீஷ் மேன் ஹூ நேம்லி சிங்கிள்டன். ஸோ சிங்கிள்டன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மேனை பற்றின ஒரு ஸ்டோரியாகவும் இதை வந்து ரெண்டு விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சிங்கிள்டன் அப்படின்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் பிலாங்ஸ் டு வெல் டு டூ ஃபேமிலி. ஸோ ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் பிறந்த ஒரு குழந்தை தான் அந்த சிங்கிள்டன் அப்படின்றவங்க. அந்த சைல்டாக இருக்கிறவங்கள யார் ரைஸ் அப் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிப்சிஸ் இன் த சென்ஸ் ரோமன் பீப்புள் சேர்ந்த ஒரு பர்சனை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெல் டு டூ ஃபேமிலியிலேருந்து திருடிட்டு வந்துடுறாங்க, ஸ்டோலன் ஃப்ரம் அ வெல் டு டூ ஃபேமிலி. ஸோ அந்த சிங்கிள்டன் அப்படின்ற பர்சனை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இந்த கேப்டன் சிங்கிள்டன் அப்படின்ற இந்த ஒர்க்கில் வந்துட்டு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் அப்படின்றது. ஸோ டைட்டில் இட் செல்ஃப் கன்ஃபஸ் என்ன பிளேக் இயர். ஸோ பிளேக் அப்படின்றத நம்ம சார்சரோட பீரியடில் வந்து பார்த்துருப்போம். இட் ஹாஸ் ஒரு பெரிய டேமேஜ் வந்து பண்ணியிருக்கோம் அந்த வேர்ல்டில், அந்த லண்டனில். ஸோ அதே மாதிரியே ஆஃப்டர் தட் ரீஸ்டரேஷன் ஏஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த பீரியடில் வந்து பிளேக் அப்படின்ற விஷயம் வந்து நடந்தது. ஸோ அதனாலேயே நிறைய பீப்புள் வந்து சஃபர் ஆயிருப்பாங்க. இதை வந்து நம்ம 2-3 விஷயத்தில் சொல்லலாம். எபிடமிக் பிளேக் அல்லது பியூபானிக் பிளேக் அப்படின்ற இந்த நேம்லையுமே வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த ரேட் அப்படின்ற அந்த விஷயத்தினால தான் பீப்புள் வந்துட்டு எவ்வளோ இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு புக் ஃபார்மில் எழுதியிருக்காரு விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த பீரியட் ஆஃப் மார்ச் 1722 about an account of one man's experiences during the period bubonic plague which struck the city of London known as Great Plague of London. ஸோ இதில் மெயினாக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லண்டன் சிட்டியில் நடந்த ஒரு பூபானிக் பிளேக். ஸோ அந்த பிளேக்னால பீப்புள் எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருந்தாங்க, எஸ்பெஷலி ஒரு மேனோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பீரியட் ஆஃப் டைமில் எப்படி இருந்தது, அந்த மேன் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டி அந்த பிளேக் அப்படின்ற ஒரு விஷயத்தினால லண்டன் சிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரக் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இன்னொரு நேமில் என்ன அவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா த கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன் அப்படின்ற நேமில் சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் நாவல். ஏன்னா இது இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நடந்திருக்கு. ஸோ இதனால் நிறைய பீப்புள் வந்து சஃபர் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் தான் இல்லையா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் நாவலாக இந்த ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
கொலோனல் ஜாக் அப்படின்றது. ஸோ இது ஒரு பர்சனோட நேம். ஸோ அந்த பர்சனை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு பிகாரஸ்கியூ நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாரஸ்கியூ இன் த சென்ஸ் ஜானர் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷன். ஸோ ப்ரோஸ்ன்றது தனி ஜானர், ஃபிக்ஷன் அப்படின்றது தனி ஜானர். பட் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நம்ம பிகாரஸ்கியூ நாவல் அப்படின்னு சொல்லி நேமில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கொலோனல் ஜாக் அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்துட்டு we can consider as a crime ஃபிக்ஷனாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஷன் இந்த சென்ஸ் இருக்கிற ஃபார்ம்லேயே ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் விஷயத்தை தான் நம்ம வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ப்ரோஸ் ஃபிக்ஷனாக இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட் இன் த பீரியட் ஆஃப் 1722 about a story of கொலோனல் ஜாக் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றின ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால் ஃப்ளண்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே டேனியல் டீஃபோ அவரோட லைஃப் டைமில் எழுதின இம்பார்ட்டண்டான ஒர்க். ஸோ இந்த ஒர்க்குக்கான அவுட்லைன் என்ன, அது என்ன ஃபார்மில் எழுதியிருக்காங்க, ஸோ மெயினாக அதோட தீம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் நிறைய ஒர்க்ஸும் அவர் எழுதியிருப்பாரு, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மால் ஃப்ளண்டர்ஸ் அப்படின்றது ஒரு ரிப்பிட்டேஷன் ஆஃப் பிகாரஸ்கியூ நாவல் ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்காரு, கன்சிடர் அஸ் அ ப்ரோஸ் ஃபிக்ஷன். அண்ட் இதுக்கான செட்டிங் என்ன அப்படின்னா இங்கிலாந்து அண்ட் வர்ஜீனியா காலனி. இதில் எதை பற்றி மெயினாக சொல்ல வராங்கன்னா, ஸோ டைட்டிலேயே நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. அபவுட் த லைஃப் ஆஃப் த எபோனிமஸ் மால் டீடைலிங் ஹர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரம் பர்த் அன்டில் ஓல்ட் ஏஜ். ஸோ அவருடைய அதாவது எபோனிமஸ் மால் அப்படின்றத அந்த பர்சனை டிஃபைன் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் வேர்டில். ஸோ அந்த மால் ஃப்ளண்டர் அப்படின்ற விஷயம் அந்த பர்சனோட லைஃப்பில் நடந்த பர்த்ல இருந்து ஓல்ட் ஏஜ் அன்டில் ஹிஸ் ஓல்ட் ஏஜ், ஸோ அது வரைக்கும் அவரோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கில் பிகாரஸ்கியூ நாவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா த ஃபார்ச்சுனேட் மிஸ்ட்ரஸ் அப்படின்றது. அண்ட் இதுவுமே ஒரு நாவல் ஃபார்மில் தான் எழுதியிருக்காரு. 1724 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. which examines the possibility of 18th century women owing their estate despite living in a patriarchal society. ஸோ ஒரு அந்த பீரியட் ஆஃப் டைமில், அதாவது 18th century பீரியட் ஆஃப் டைமில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு, அதனால பீப்புள் நிறைய சஃபரும் ஆயிருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு விமனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, அவங்களோட டிஸ்பைட் ஆஃப் லிவிங் எப்படி இருந்தது, அவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இந்த சொசைட்டி, ஸோ சொசைட்டியில் அவங்களுக்கான ரோல் என்னென்ன, அதனால அவங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க அல்லது எப்படி ஃப்ரீடமாக இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டேனியல் டீஃபோ அவரோட லைஃப் டைமில் எழுதின இம்பார்ட்டன்டான ஒர்க், எஸ்பெஷலி ராபின்சன் க்ரூசோ. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸில் கொடுத்துருக்குறது. ஸோ 1701 த ட்ரூ பார்ன் இங்கிலீஷ்மேன் அப்படின்றது, 1702 த ஷார்ட்டஸ்ட் வேவ் வித் த டிசெண்டர்ஸ், 1706 அப்பaritions ஆஃப் மிஸ்ட்ரஸ் வெயில், 1719 ராபின்சன் க்ரூசோ, 1720 கேப்டன் சிங்கிள்டன், 1720 டன்கன் கேம்பல். ஸோ டன்கன் இது நமக்கு நல்லா ஃபேமஸான ஒரு கிங்கோடைய நேம் இல்லையா. ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத் அப்படின்ற அந்த பிளேயில் வரக்கூடிய கிங்கோடைய நேம் தான் டன்கன். ஸோ அந்த பர்சனை பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1722 ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அண்ட் 1722 மால் ஃப்ளண்டர்ஸ், 1724 ரெக்ஸானா, அண்ட் 1725 a new voyage round the world. So voyage in the sense it's like a travel. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணி ஒரு நியூ வாயேஜாக அவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1726 ஹிஸ்ட்ரி ஆஃப் த டெவில் அண்ட் த ஸ்டார்ம், த அட்லாண்டஸ் மேஜர், த ஃபேமிலி இன்ஸ்ட்ரக்டர், மெமோயர்ஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட், த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரிமார்க்கபிள் லைஃப் ஜான் ஷெப்பர்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றின டிஸ்கிரிப்ஷனாவோ அல்லது அந்த சரௌண்டிங்ஸில் ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸை பற்றியோ அல்லது அவரோட ட்ராவல் டைமில் அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே நமக்கு ஒர்க்காக கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.